ஹாய் ஆல், சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இன்றைக்கி ஒரு பவுலில் நான் 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி ரெண்டையும் கழுவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ஊறி இருக்கிறத ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மோர் பண்ணுறதுக்கு 2 கப் தயிரில் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு அதையும் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது மோருக்கு தேவையான தண்ணியை ஊற்றி அதை கலந்து ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போது நம்ம குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் அது கூடவே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட 2 காஞ்ச மிளகா பிச்சு போட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதில் ஊற்றிடலாம். அதை ஊற்றிட்டு உடனே ஒரு கப் தண்ணி ஊற்றிடுங்க, இல்லாட்டி அது கெட்டி பட்டுரும். ஏன்னா நம்ம அரிசி சேர்த்துருக்கனால அது கெட்டி பட்டுரும். நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. அது நல்லா கெட்டி ஆகி வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க மோரையும் ஊற்றிடலாம். மோர் ஊற்றிட்டு கொதிக்க விட்டுறக்கூடாது, அது திரிஞ்சு போயிடும். நல்லா மோர் சூடானதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். நான் இன்றைக்கி வடை சேர்த்து மோர் குழம்பு பண்ணியிருக்கேன். நீங்கள் வெண்பூசணி, வெண்டைக்காய் எது வேணாலும் சேர்த்து பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கோவக்காய் ஃப்ரை, வெண்டைக்காய் ஃப்ரை எல்லாமே சூப்பரான காம்பினேஷன். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.